லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைத்தாள். ஏனென்றால் அவளுடைய பாவமும் அக்கிரமமும் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. அதனால் அவளுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பதே இல்லாமல் இருந்தது. அதனை உணர்ந்தவளாய் அவள் தன்னை முற்றிலுமாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய சமாதானமற்ற நிலையை கண்ட இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இன்று நாமும் கூட அநேக பாவங்களில் சிக்கி நம்முடைய சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவரிடம் வருவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அதனை உணர்ந்து அவரிடம் நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நமக்கும் தந்தருளுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.